ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா கிராஸ்லா. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் கேபிள் வந்து தானாக ரேஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த கேபிள் நம்ம மாற்றணும்னா எப்படி மாற்றணுங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கேபிள் எப்படி மாற்றலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃப்ரண்ட்டு கவரை நம்ம கழட்டியிருக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கேபிள் நம்ம ஆக்சிலேட்டர் கேபிள் வந்து இதில் வரும். நம்ம இந்த கேபிள் நம்ம கழட்டியிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டோரை நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இடத்துல கிளிப்பு இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் பார்த்து தான் இந்த கேபிளை எடுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டோரை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஆக்சிலேட்டர் கேபிள் வந்து கார்பரேட்டரில் இந்த மேல் டாப்பில் வரும். இதை நம்ம கழட்டி ரெடியாக வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா இதான் அந்த புது கேபிள். இந்த கேபிள் நம்ம வந்து டைரெக்டாக விட முடியாது. ஏதாவது ஒரு கேபிள் மூலியமாக தான் இதை கட்டி நம்ம இழுத்தாகணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த தொட்டியை கழட்டியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடு டோர் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த சைடு டோர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 இடத்துல கிளிப்பு வரும். அதை நம்ம பார்த்து தான் ஒவ்வொரு கேபிளாக பொறுமையாக தள்ளிட்டு வரணும். கேபிள் பார்த்திங்கன்னா ஒரு இன்னர் மூலியமாக இழுத்து இப்போ நம்ம வந்து ஆக்சிலேட்டர் மேல் ஸ்லைடு டாப்லாம் போட்டாச்சு. பார்த்திங்கன்னா இந்த சைடு டோரு போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கேபிள் நம்ம ஃபிட்டிங் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே வந்து கரெக்டாக இருக்குது. இவ்வளோ தூரம் ப்ளே வந்து அப்புறம் தான் நமக்கு ஆக்சிலேட்டர் ஒர்க் ஆகும். அதனால் நமக்கு அந்த ரேஸ் ஆகிற ஃபால்ட் வந்து இருக்காது. இப்போ நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ஐடிலிங் வந்து கரெக்டாக இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணாலே போய்கிட்டே இருக்கும். பிரேக் அடித்தா தான் நிற்கும். அந்த மாதிரி ஸ்லோ ஸ்பீடுக்கு வந்து வரவே வராது. இந்த கேபிள் ப்ளே இல்லாததுனால தான் இந்த பிரச்சனை. இப்போ நம்ம கேபிள் மாற்றியாச்சு. இந்த ஃப்ரண்ட்டு டூம் பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு வந்து ப்ரெஸ்ஸிங் டைப் தான். இதை நம்ம கழட்டும் போது பார்த்திங்கன்னா வெளியில் வந்து அப்படி இழுத்த மாதிரி எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். வேறு ஏதாவது நம்ம மாற்றி பண்ணோம்னாக்கா இதில் இருக்கிற அந்த ஃபிட்டிங்லாம் பார்த்திங்கன்னா கட்டாயிடும். இந்த சைடு ஃபிட்டிங்லாம் பார்த்திங்கன்னா கட்டாயிடும். அதை நம்ம ஜாக்கிரதையாக செய்யணும். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து படி வச்சுருக்கோம். இப்படி ஃப்ரண்ட்டு பக்கமாக வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் வந்து லாக் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரூலாம் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைடு ஃபிட்டிங்கு இது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து 2 கிளிப்பு தான். இதை நம்ம வந்து இந்த வாட்டத்தில் வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா இது லாக் ஆகிடும். பின்னாடி பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து 2 கிளிப்பு, கீழே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லிங்க் போட்டிருக்கோம். அவ்வளோதான். ஓகே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா அந்த ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். பின்னாடி நம்ம ஒரு அலங்கி போல்டு வரும், அதை போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு நம்ம போட்டுட்டோம். இதையும் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம இந்த 2 ஃபிட்டிங் போட்டுட்டோம். அடுத்தது ஃப்ரண்ட் டோர் போட்டுக்கலாம். இந்த டோர் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரெஸ்ஸிங் டைப் தான். இந்த ப்ளூ கலரில் இருக்கிற எல்லாமே வந்து கிளிப்பு தான். மொத்தம் 5 கிளிப் இருக்குது. அப்படியே ஃப்ரண்ட்டில் வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா லாக் ஆகிடும். டோர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் போட்டோம். இதுக்கு ஸ்க்ரூ வந்து பேக் சைடு போல தானே வருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வண்டி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.